கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும் டேக்ஸி இன்ஃபோ ஜாஸ்மின் அக்செப்ட் போட்டு அப்ரூவ்டு வந்து வரணும். அப்படி எல்லாத்துக்குமே அப்ரூவ்டுன்னு சொல்லி க்ரீன் கலரில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. எல்லாத்தையுமே 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றையும் தெரியலை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ணுங்கள். தப்பாக வந்து ஒரு நாள் பண்ணிடாதீங்க. தப்பாக பண்ணால் ரொம்ப கஷ்டம். திருப்பி வந்து பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ண வீடியோவே உங்களுக்கு எடுத்து வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். சப்மிட் பண்ண சரி வீடியோ யாருக்கா யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் 2-3 தடவை அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதை படித்து பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து படித்தவங்க தான் அப்படின்னால ஈஸியாக வந்து பண்ணிடலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஆட்சன்ஸ் இருக்கிறவங்க நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டே பண்ணினவங்க புதுசாக பண்ணவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. எனக்கே பார்த்து மெதுவாக பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ளே தான் டிசம்பருக்குள்ளே வந்து யூஎஸ் டேக்ஸ் வந்து நம்ம மறுபடியும் சப்மிட் பண்ணணும். பண்ணவங்க ஏற்கனவே இந்த யூடியூப் பார்ட்னரில் இருக்கிறவங்க வந்து மானிட்டைஸ் ஆன சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் புதுசாக ஒன்று இந்த வருஷம் வந்து பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒய்டி ஸ்டுடியோவில் திறந்தாலும் வரும். அதே மாதிரி இங்கே வந்து குரோம் ப்ரௌசரில் திறந்தாலும் இந்த மாதிரி மேலே வரும். நீங்கள் அப்படியே வந்து வைக்கலாம். போய் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து அதை பண்ணிடுங்க. பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து 30% வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். நிறைய வந்து டேக்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ நம்ம சப்மிட் எப்படி வந்து பண்ணலாம் அப்படி பார்க்கலாம். பண்ணணும் அப்படின்னா கூகுள் குரோம் ப்ரௌசரில் வழியும் போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு இமெயில் வந்திருக்கும், அதில் வழியும் நீங்கள் பார்க்கலாம். ஒய்டி ஸ்டுடியோவில் இருக்க அப்படியே வந்து போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸுன்னு அங்கே கூகுள் ப்ரௌசரில் வந்து இருக்கும், அதை காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இமெயிலே வந்து அனுப்பியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து சப்மிட் டேக்ஸ் டாக்குமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அது வழியாக உங்களுக்கு போகணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அட்சஸ் அக்கௌண்ட் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. பேமெண்ட்டை பண்ணணும், பேமெண்ட் இன்ஃபோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேனேஜ், அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து எடிட்டு, அப்புறம் டேக்ஸ் இன்ஃபோ ரொம்ப சூப்பராக வந்து இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து தான் நான் வந்து பண்ணினேன். இப்படி தான் வந்து பண்ணினேன் பாருங்கள். இப்படி கூட நீங்கள் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா அங்கே எஸ்ன்னு இருக்கும் குரோம் ப்ரௌசர். நீங்கள் எப்போவுமே அட்சஸ் அக்கௌண்ட் எப்படி போவீங்க, நீங்கள் வந்து மாதம் பணம் வாங்குறதுனா போய் செக் பண்ணியிருப்பீங்க. அந்த வழியாக நீங்கள் போயிருங்க. சைடில் வந்து எல்லாருக்குமே 3 டாட்ஸ் இருக்கும். அதோடைய பேமெண்ட்டு உங்களுக்கு பேமெண்ட் இன்ஃபோ வழியாக வந்து போயிருங்க. பேமெண்ட் இன்ஃபோன்னு சைடில் வந்து எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் மாதம் செக் பண்ணுவீங்க. அதில் வந்து பாருங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் இப்போ ஓப்பன் பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. இதில் கீழே வந்து மேனேஜ் செட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு இருக்கும் மேனேஜ் செட்டிங் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்ஃபோ போயிடும். அங்கே டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இருக்கும். அங்கே வந்து நியூ ஃபார்ம்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் தொட்ட உடனே வந்து கேட்கும், இந்த மாதிரி இருக்கும். நியூ ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள் வீடியோவை. ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இது இண்டிவிஜுவலாக என்னென்னு தான் கேட்கும். இண்டிவிஜுவல் போட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு போடுங்க. அப்புறம் வந்து யூஎஸில் இருக்கீங்களா எங்கே கேட்கும். யூஎஸில் இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. W8 பென் ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். தப்பாக எதுவுமே பண்ணிடாதீங்க, கரெக்டாக வந்து பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபாரின் டின் கொடுத்துருக்கு, அது ஒன்றும் இல்லை, நம்ம பேன் கார்டோட நம்பர் தான், அதை கொடுத்துருங்க. அட்ரஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 12 கொடுங்க, அதுக்கப்புறம் 15 கொடுங்க. மாற்றி வந்து கொடுத்துறாங்க, பார்த்து ஜாக்கிரதையாக வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகளில் RT7 கொடுங்க, இதில் 0 கொடுங்க. எல்லாமே வந்து அப்புறம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். யூஎஸ்சில் இருக்கீங்க கேட்டால் நோன்னு கொடுத்துருங்க, இருந்தால் எஸ்ன்னு வந்து கொடுங்க. கரெக்டாக வந்து எல்லாமே வந்து பண்ணுங்கள். கரெக்டாக வந்து வரிசையாக வந்து நான் வந்து உங்களுக்கு ரைட்டிங்கே வந்து டைப் பண்ணுறேன். நீங்கள் அதுபடி கரெக்டாக வந்து பண்ணிடுங்க. பண்ணினா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக பாருங்கள். அப்ரூவ்டு வந்து கடைசியில் வந்து கொடுக்கும். தப்பாக பண்ணாமல் கரெக்டாக பண்ணுங்கள்.
கரெக்டாக பண்ணிங்கன்னா கடைசியாக சிக்னேச்சர் எல்லாமே முடிஞ்சு கடைசியாக அப்ரூவ்டு போட்டு க்ரீன் கலரில் எனக்கு வந்திருக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே இப்படி க்ரீன் கலரில்